ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பனுக்குச் சமம். ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்குச் சமம். இத்தகைய கருத்தை நமக்காக வழங்கியவர் நமது முன்னாள் குடியரசுத் தலைவரான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்த தினத்தில் அவரை பற்றி கூறுவதற்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன். 27/7/2015 இந்த தினம் இந்தியாவின் கருப்பு தினம் என்றே அழைக்கலாம். ஏனென்றால் அவர் நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்த தினம் என்று. அவரது ஆரம்பகால வாழ்க்கை பற்றிய ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு இங்கே வழங்க உள்ளேன். அவர் இந்தியாவின் தென்கோடி பகுதியான ராமேஸ்வரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அவர் அங்குள்ள கிராமத்தில் தனது ஆரம்ப பள்ளி படிப்பினை தொடர்ந்தார். அப்போது தனது குடும்பம் வறுமையில் வாடுவதைக் கண்ட அவர் பகுதி நேர வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். அங்குள்ள வீடுகளுக்கு, அங்குள்ள கடைகளுக்கு நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக வேலை பார்த்தார். இதுபோல் வேலை பார்த்து கொண்டே படித்து அங்கு அவர் ஆரம்ப பள்ளி மற்றும் பள்ளி படிப்புகளை முடித்தார். பின் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் துறையில் இளங்கலை பட்டம் வென்றார். பின்னர் இயற்பியல் துறையில் தனக்கு நாட்டமில்லை என்பதை உணர்ந்த அவர் MITயில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் துறையை தேர்வு செய்து படித்தார். பின்னர் அதே துறையில் அவர் முதுகலை பட்டமும் வென்றார். 1960ஆம் ஆண்டு DRDO என்ற துறையில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக அவர் விஞ்ஞானியாக பதவியேற்றார். அவர் இந்திய இராணுவத்திற்கு ஒரு சிறிய ரக விமானம் ஒன்றை தயாரித்தார். இதிலிருந்து அவரது இந்தியாவிற்கான சேவை தொடங்கியது. பின்னர் ISROவில் பல காலம் வேலை பார்த்தார். பொக்ரானில் நடந்த அணுகுண்டு சோதனைக்கு இவரே தலைமை தாங்கி வெற்றியும் கண்டார். இதுபோல எண்ணிலடங்க சாதனைகளை செய்தவர் இவர். இவர் ஒரு தமிழர் என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். இவர் 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக இவர் பதவி வகித்தார். 2002 முதல் 2007 வரை 5 ஆண்டுகள் இவர் நல்லாட்சி புரிந்தார். இவரது ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை பள்ளியில் சென்று உரையாடி கலந்துரையாடி அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்தவர். இவரது தாரக மந்திரம் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். அதாவது நீங்கள் காணும் கனவுகள் தூக்கத்தில் வருவது அல்ல, உங்களது தூக்கத்தை தொலைப்பது. இதுவே உங்களது லட்சிய கனவு. இத்தகைய தாரக மந்திரங்களை இளைஞர்களுக்கு வழங்கியவர். இந்தியாவில் உள்ள கோடான கோடி மக்களுக்கு முன்னுதாரணமாக நின்றவர். இவரை முன்னுதாரணமாக எடுத்து பலர் தங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைந்துள்ளனர். அதில் நானும் ஒருவன் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவரது லட்சியங்களையும் இவரது வாழ்க்கை பாடத்தையும் கண்டு நான் மிகவும் வியந்துள்ளேன். தனது லட்சியத்திற்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர் இல்லற வாழ்க்கையை துறந்தவர். இவர் கடைசி காலம் வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனது லட்சியம் எங்கு திருமணத்தால் முடிந்துவிடுமோ, எங்கு தனது குடும்பத்தால் தனது லட்சியத்தை இழக்க நேரிடுமோ என்பதை உணர்ந்த இவர் தனது வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்ளவில்லை. இவர் பல்வேறு விருதுகளை வழங்கியுள்ளார். இந்திய உயரிய விருதுகளான பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா ஆகிய விருதுகளை வாங்கியுள்ளார். மற்றும் இவரது ஆட்சி காலத்தில் இளைஞர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இளைஞர்களை சந்திக்க பல்வேறு இடங்களுக்கும் பல்வேறு கல்லூரிகளுக்கும் சென்றுள்ளார். திடீர் சர்ப்ரைஸாக யூனிவர்சிட்டி மற்றும் கிளாஸ்களுக்கு சென்று இவர் பாடம் எடுத்துள்ளார். மேலும் இவர் தனது சுயசரிதையை அக்னி சிறகுகள் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டார். அது கிட்டத்தட்ட இதுவரை 15 லட்சம் பிரதிகளை தாண்டி வெற்றிகரமாக விற்று கொண்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தீர்ப்பு முனைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் நல்ல அமோக வரவேற்பு பெற்றது. ஒரு வீரனுக்கு மரணம் என்பது போர்க்களத்தில் இறப்பதுதான். அதுபோல இவரும் ஒரு வீரனாக மரணம் அடைந்துள்ளார். இவர் வீட்டில் உட்கார்ந்தபடி ஓய்வு எடுத்தபடி இறக்கவில்லை. இவர் மாணவர்களுக்காக, இந்திய சமுதாயத்திற்காக உரையாற்ற சென்றபோதுதான் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்தியா வல்லரசு என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் இவர்தான். அதற்காக 2020 என்ற ஒரு இலக்கையும் நிர்ணயித்தார். அந்த இலக்கிற்காகவே இவர் கடைசி காலம் வரை ஓடோடி உழைத்தார். இந்தியர்கள் மனதில் இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியா பொருளாதார நிலையில் உயர வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை கொண்டு வந்தவர். மேலும் உலக நாடுகள் வியக்கும் அளவில் இவர் பல்வேறு சேவைகளை செய்துள்ளார். ரஷ்யன் எம்பசியில் இவர் தமிழில் பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே இவர் தமிழில் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருத்தை எடுத்து கூறியுள்ளார். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்! ரஷ்யன் எம்பசியில் உள்ள அனைவரும் இவரை பாராட்டினார்கள். இத்தகைய உயரிய கருத்துக்களை எங்கு எந்த இடமாக இருந்தாலும் சரி மிகச் சாதாரணமாக கூறுபவர் நமது ஏபிஜே அப்துல் கலாம்.
I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin, he said 3000 years back. As we say in India, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. இத்தகைய ஒரு மாமனிதன் பிறந்த தமிழகத்தில் நாம் அனைவரும் பிறந்ததற்கு மகிழ்ச்சி கொள்ளும். அவரது மரணத்திற்கு யாரும் அழ வேண்டாம், கண்ணீர் துளிகள் சிந்த வேண்டாம். பதிலாக அவரது லட்சியத்தை நிறைவேற்றுவோம். இந்தியா 2020 என்ற கனவை நினைவாக்குவோம். இந்தியர்களாகிய நாம் அனைவரும், இளைஞர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து அவரது கனவை நனவாக்குவதே நமது லட்சியம். இதுவே அவரது ஆத்மா சாந்தி அடைவதற்கான வழி. நன்றி.